என் டிரான்சுக்கு வருக. ஆரோக்கியத்திற்கு ஒளி. தியானம் மற்றும் ஹிப்னாசிஸ். நீங்கள் ஒரு சிறந்தவராக ஆக, சிறந்த நீங்கள் ஆக. ஓய்வெடுங்கள், வசதியாக இருங்கள், அமைதியை அனுபவிக்கவும். இந்த அமர்வின் போது வாகனம் ஓட்ட வேண்டாம், இயந்திரங்களை இயக்க வேண்டாம். ஸ்டீரியோ ஹெட்போன்களை கேளுங்கள். இது ஒரு ஆன்மீக பயணம். உங்கள் ஆழ் மனதில் ஆழமான பயணம். உங்கள் உள் சுயத்தை சந்திக்க. நீங்கள் விழித்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எந்த நேரத்திலும் அவ்வாறு இருக்க முடியும், எளிதாக. இப்போது ஓய்வெடுங்கள். ஒரு இடத்தை முறைத்து பாருங்கள் அல்லது இப்போது கண்களை மூடு. நீங்கள் எங்காவது மிகவும் அமைதியானவர் என்று கற்பனை செய்து பாருங்கள். எங்கோ வெளியில். நீங்கள் விரும்பும் இடம். இது உங்கள் பாதுகாப்பான இடம், எங்கோ சூடாகவும் அமைதியாகவும். நீங்கள் நிதானமாக உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் நினைக்கும் மிகவும் வசதியான நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். அந்த படத்தை கற்பனை செய்ய ஒரு நொடி எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஆழ்ந்த தளர்வு உணருங்கள். நீங்கள் கற்பனை செய்த அழகான இடத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஓய்வெடுக்க விரும்புகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் எல்லா இலக்குகளையும் நீங்கள் அடைய முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். சற்று ஓய்வெடுங்கள். நீங்கள் எவ்வளவு ஓய்வெடுக்கிறீர்களோ அவ்வளவு சிறப்பாக உணருவீர்கள். எனவே இப்போது சென்று ஓய்வெடுக்கட்டும். உங்கள் பாதுகாப்பான இடத்தில். இது ஒரு கோடைகால நாள் என்று கற்பனை செய்து பாருங்கள். முற்றிலும் வசதியானது, நீங்கள் விரும்பும் விதத்தில். ஒரு நிழல் பகுதியில், ஒரு அழகான மரத்தின் கீழ். சூரிய ஒளியின் நீரோடைகள் இலைகள் மற்றும் கிளைகள் வழியாக பிரகாசிப்பதை நீங்கள் காணலாம். அழகான மரங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய பறவையை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு மேலே பறக்கிறீர்கள். அதன் இறகுகளில் ஒன்று வானத்திலிருந்து விழுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். காற்று இறகு பிடிக்கும். ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இறகு மீது கவனம் செலுத்துங்கள். தரையில் மெதுவாக கீழே மிதப்பதை பாருங்கள். 10 முதல் 1 வரை எண்ணுங்கள். இரட்டை ஓய்வெடுத்தல். 10. இறகு மெதுவாக முன்னும் பின்னுமாக மிதக்கிறது. 9. கீழே வருகிறது. கீழ் மற்றும் கீழ் மிக மெதுவாக காற்றை பிடிப்பது. 8. 7. இறகு விழும் விதத்தில் எந்த வடிவமும் இல்லை என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். காற்று எடுக்கும் இடத்திற்கு அது செல்கிறது. 6. சில நேரங்களில் அது கீழ்நோக்கி செல்கிறது, சில நேரங்களில் வட்ட இயக்கத்தில், சில நேரங்களில் சிறிது மேல்நோக்கி திரும்பவும். 5. கீழே டட்டோக்களுக்கு. நீங்கள் மிகவும் நிதானமாக உணர்கிறீர்கள். மெதுவாக கீழ்நோக்கி மிதக்கிறது. 4. மிகவும் நிதானமாக, அற்புதமாக உணர்கிறேன். 3. இறகு இப்போது தரையில் இருந்து 1 மீட்டர் மேலே உள்ளது. 2. கீழ் மற்றும் கீழ். 1. இறகு பாதுகாப்பாக தரையிறங்குகிறது. நீங்கள் முற்றிலும் போகட்டும். நான் தொடர்ந்து பேசும்போது ஆழமாக கேட்பது.
உங்கள் மனதிற்கு முக்கியமானது எதுவுமில்லை, எனவே இப்போது தூங்குங்கள். கனவு காண வேண்டிய அவசியத்தை உணருங்கள். நீங்கள் எழுந்தவுடன் உங்கள் கனவுகளை எவ்வளவு எளிதாக மறக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நன்றாக பதிலளிக்கிறீர்கள், அதை கூட கவனிக்காமல். உங்கள் சுவாச விகிதத்தை குறைத்தீர்கள். நீங்கள் இப்போது மிகவும் எளிதாகவும் சுதந்திரமாகவும் சுவாசிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு ஹிப்னாட்டிக் டிரான்ஸுக்குள் நகர்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணரலாம். நீங்கள் மேலும் மேலும் ஓய்வெடுக்கிறீர்கள். நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் உள்மனம் கேட்கும். நான் கிசுகிசுத்தாலும் உங்கள் உள்மனம் கேட்கும். உங்கள் சொந்த மனதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆராயும்போது நீங்கள் நகர்கிறீர்கள். என் குரல் நீண்ட தூரத்தில் ஒலிக்கக்கூடும். இனிமேல் நீங்கள் நேர்மறையான எண்ணங்களால் மட்டுமே பாதிக்கப்படுவீர்கள். நேர்மறையான கருத்துக்கள், நேர்மறையான உணர்வுகள். பின்வரும் எண்ணங்கள் உங்களிடம் வருகின்றன. நான் அமைதியாக இருக்கிறேன். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் நிதானமாக இருக்கிறேன். நானே வசதியாக இருக்கிறேன். நான் எல்லா நேரங்களிலும் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எனது உடலுக்கு நான் பொறுப்பு. நான் எப்போதும் என் உடலை நன்றாக நடத்துவேன். எனது அன்றாட வாழ்க்கையின் செயல்பாடுகளைப் பற்றி நான் செல்லும் போது நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்க என் மனம் உதவுகிறது. உங்கள் உள் மனதின் அனைத்து நிலைகளும் இப்போது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தியதை மதிப்பாய்வு செய்யலாம். நீங்கள் சிக்கலை மதிப்பிட்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு தீர்வை உருவாக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் மேலும் மேம்படுவதைக் கண்டு நீங்கள் மகிழ்ச்சியடைவீர்கள். அது நிரந்தரமானது மற்றும் நீடித்தது என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். மனம் உருவாக்கிய ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் அதை மனதினால் தீர்க்க முடியும். உங்கள் பிரச்சினைகளுக்கு ஏற்கனவே தீர்வுகள் உள்ளன. சாம்பல் நிறத்தில் பல நிழல்கள் உள்ளன, ஆனால் அவை அனைத்தும் இருண்ட அல்லது ஒளி. புகைப்பதை விட்டுவிட முடிவு செய்துள்ளீர்கள். இன்று நீங்கள் புகைப்பதை நிறுத்தப் போகிறீர்கள். வெறுமனே ஓய்வெடுப்பதுதான். அது சரி, நீங்கள் மெதுவாக ஓய்வெடுக்க எல்லாவற்றையும் விட்டுவிடப் போகிறீர்கள். இந்த தனிப்பட்ட நேரத்தை வசதியாகவும் நிதானமாகவும் உங்களுடன் முற்றிலும் நிம்மதியாகவும் உணரவும். உங்களுக்கு இப்போது வேறு இடம் இல்லை. வேறு எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் இங்கே இருக்க இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். எனவே எல்லாவற்றையும் போக விடுங்கள். நீங்கள் இங்கே இருக்க, முற்றிலும் நிதானமாக இருக்க இந்த நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
நீங்கள் எவ்வளவு ஓய்வெடுக்க அனுமதிக்கிறீர்களோ அவ்வளவு புகைப்பிடிக்காதவராக மாறுகிறீர்கள். புகைப்பிடிப்பதை விட்டுவிட உங்களுக்கு வலுவான விருப்பம் இருப்பதால் நீங்கள் இன்று கேட்கிறீர்கள். வேறு யாரும் உங்களை இங்கு வரும்படி கட்டாயப்படுத்தவில்லை, இது உங்கள் சுதந்திரம். நீங்கள் இன்று கேட்கிறீர்கள், ஏனென்றால் இன்று நாள் என்று நீங்கள் முடிவு செய்துள்ளீர்கள். என்றென்றும் ஆரோக்கியமான நபராக நீங்கள் முடிவு செய்த நாள் இன்று. எந்த புகையிலையும் உங்களை இனி கட்டுப்படுத்தப் போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் இப்போது கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். நீங்கள் முதல் படி எடுத்துள்ளீர்கள். இங்கே, இப்போது, இன்று ஆரோக்கியமாக மாற. இந்த அமர்வின் முடிவில் ஒரு சில தருணங்களில் உங்கள் இலக்கு எட்டப்படும். இந்த அமர்வை நீங்கள் வெற்றிகரமாக விட்டுவிடுவீர்கள். நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள். ஒருமுறை மற்றும் அனைவருக்கும். கடந்த காலத்தின் மோசமான பழக்கம் இல்லாமல் போகும். உங்கள் புதிய வாழ்க்கையை சுத்தமான சுவாசத்துடன் தொடங்குவீர்கள். அருமையாக உணர்கிறேன், ஆரோக்கியமான. இப்போது உங்களை பின்வரும் வழியில் சிந்தியுங்கள். நான் ஒரு ஆரோக்கியமான நபர். நான் கடந்த காலத்திற்கு மேலே எழுந்து முன்னேறிவிட்டேன். ஒரு ஆரோக்கியமான நபராக நான் புகைப்பிடிக்கும் மற்றவர்களைச் சுற்றி இருக்க முடியும். புதிய காற்றை சுவாசிக்கும் வாழ்க்கையை அனுபவிக்கும் திறன் எனக்கு உள்ளது. நான் செய்யும் அனைத்தும் இந்த தருணத்திலிருந்து ஆரோக்கியமான நபராக சிறந்தவர். நான் வீட்டில் இருக்கிறேனா என்பது முக்கியமல்ல. வேலையில், தனியாக அல்லது மற்றவர்களுடன், நான் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். நான் எங்கு சென்றாலும் நான் என்ன செய்கிறேன் என்பது முக்கியமல்ல. நான் இரவு உணவு சாப்பிடுகிறேனா, ஓய்வெடுத்தல், ஓட்டுதல், வேலை அல்லது இடைவெளி. நிகோடினுக்கு போதை இல்லாமல் எல்லாம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது சரி, புகைப்பிடித்தல் ஒரு போதை. நீங்கள் ஒரு சிகரெட்டை கட்டியவுடன் உங்கள் நிகோடின் அளவு குறைகிறது, மேலும் போதைக்கு அடிமையானவரைப் போல நீங்கள் இன்னும் அதிகமாக இயங்குகிறீர்கள். நீங்கள் ஒரு சிறு குழந்தையாக புகைப்பிடிக்கவில்லை. நிகோடினுக்கு அடிமைப்படுத்தப்படக்கூடாது என்பது எவ்வளவு நன்றாக இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கட்டுப்பாட்டில் இருப்பது மிகவும் நல்லது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எளிதாக சுவாசிக்க முடியும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். வாழ்க்கையை அதிகமாக அனுபவிக்கவும். நம்பிக்கை உங்கள் வழியாக நகரத் தொடங்குகிறது என்பதை உணருங்கள். ஒரு அற்புதமான நம்பிக்கையை இப்போது உங்கள் வழியாக நகர்த்த அனுமதிக்கவும். இந்த தருணத்தில் நீங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதை உணருங்கள். இப்போது உங்களிடம் உள்ள நம்பிக்கையை உணருங்கள். அந்த எதிர்மறை பழக்கத்தை நீங்கள் வென்றுள்ளீர்கள். நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்து ஆரோக்கியமாகிவிட்டீர்கள். இங்கே மற்றும் இப்போது அந்த நம்பிக்கை உங்கள் வழியாக நகரும் என்பதை நீங்கள் உணரலாம். உங்களை நிரப்புகிறது. அந்த நம்பிக்கை உங்கள் மனதில் வந்து உங்கள் பழைய பழக்கத்தின் எதிர்மறையை கட்டாயப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள எதையும் சாதிக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். நீங்கள் 100 விழுக்காடு முயற்சி கொடுக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருப்பது வேறுபட்டதல்ல. நீங்கள் 100 விழுக்காடு முயற்சி கொடுக்க வேண்டும். வெல்ல 100 விழுக்காடு. 100 விழுக்காடு கொடுப்பதன் மூலம் நீங்கள் வெல்ல ஒரு உறுதிப்பாட்டைச் செய்துள்ளீர்கள். இந்த உறுதிப்பாட்டை நீங்களே செய்துள்ளீர்கள். நீங்கள் எப்போதும் முன்னேறுவீர்கள் என்று. எப்போதும் 100 விழுக்காடு கொடுங்கள். வெல்ல 100 விழுக்காடு. நீங்கள் ஒரு புதிய நேர்மறையான பழக்கத்தையும் தொடங்குகிறீர்கள்.
உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுக்கு உதவும் ஒன்று. இந்த தருணத்திலிருந்து நீங்கள் அதை காண்பீர்கள். அந்த நீர் முன்பை விட உங்களுக்கு நன்றாக சுவைக்கும். அந்த அற்புதமான மிருதுவான புத்துணர்ச்சியூட்டும் நீர் உங்கள் தாகத்தை ஒருபோதும் இல்லாதது போல் தணிக்கும். ஆரோக்கியமாக மாற ஒவ்வொரு அடியிலும் அந்த நீர் உங்களுக்கு உதவும். நீங்கள் ஒரு எதிர்மறையான பழக்கத்தை வென்று அதை இந்த புதிய நேர்மறையான பழக்கத்துடன் குடிநீருடன் மாற்றுகிறீர்கள். அந்த அற்புதமான புத்துணர்ச்சி நீர் உண்மையில் நீங்கள் இப்போது கூட கவனிக்கக்கூடும். தண்ணீரை பற்றி சிந்திப்பதன் மூலம் உங்கள் வாய் வறண்டு வளைந்திருக்கும். இது தாகத்திற்கு உங்கள் உடலின் இயல்பான எதிர்வினை. அந்த அற்புதமான மிருதுவான புத்துணர்ச்சியூட்டும் நீரை குடிக்க முன்பை விட உங்களுக்கு அதிக ஆசை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்போது நீங்கள் கட்டுப்பாட்டை கொண்டுள்ளீர்கள், மேலும் உங்களிடம் அதிக ஆற்றல் இருப்பதை காண்பீர்கள். அவை நல்ல பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும். நீங்கள் எளிதாக நகர முடியும். உங்களைப் பற்றி நன்றாக உணர்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன, அவை ஆரோக்கியமாக இருக்க உதவும். ஒருவேளை காலையில் ஒரு நடைக்குச் செல்லலாம். இன்னும் கொஞ்சம் உடற்பயிற்சியில் ஈடுபட உங்கள் காரை இன்னும் சிறிது தொலைவில் வைத்திருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிடுவதை கூட காணலாம். இந்த விஷயங்கள் அனைத்தும் ஆரோக்கியமாக மாறுவதற்கான இயற்கையான தயாரிப்பு. நீங்கள் இப்போது செய்ததைப் போல. வாழ்த்துக்கள், நீங்கள் இப்போது கட்டுப்பாட்டில் உள்ளீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாகிவிட்டீர்கள். நீங்கள் வாழ்க்கையை சுதந்திரமாக அனுபவிப்பீர்கள். புகையிலை மற்றும் நிகோடின் போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டது. உங்கள் புதிய வாழ்க்கைக்கு வருக. கவலை ஏற்படுவதிடம் இல்லாததை கனவு காண வேண்டாம். ஆனால் நீங்கள் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் மற்றும் பரிசுகளில் கவனம் செலுத்துங்கள். அவை உங்களுடையதாக இல்லாவிட்டால் நீங்கள் அவர்களுக்கு எப்படி இயங்குவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
நீங்கள் மிகவும் நிதானமாக இருக்கிறீர்கள். மிகவும் ஆழமாக தூங்குகிறது. நான் சொல்வதை உங்கள் மனம் ஏற்றுக்கொண்டது. நான் சொல்வது எல்லாம் உங்கள் மனதின் உள் பகுதியில் ஆழமாக மூழ்கும். எதுவும் அழிக்கப்படாது என்ற நீடித்த எண்ணத்தை விட்டு. இந்த விஷயங்கள் நீங்கள் நினைக்கும் விதத்தில் சாதகமான செல்வாக்கை செலுத்தும். நீங்கள் உணரும் விதம், நீங்கள் நடந்து கொள்ளும் விதம், நீங்கள் இங்கிருந்து கிளம்பிய பிறகும் இந்த விஷயங்கள் இருக்கும். உங்கள் எண்ணங்களில், உங்கள் உணர்வுகளில், உங்கள் செயல்களில். வலுவானது, சக்தி வாய்ந்த. நீங்கள் இப்போது மிகவும் ஆழமாக தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்க. இப்போது நிகழ்காலத்திற்கு திரும்ப வேண்டிய நேரம் இது. இது இரவு நேரமாக இருந்தால், காலை வரை தூங்க விரும்பினால், கவுண்டவுனை புறக்கணிக்கவும். உங்கள் கவனம் தேவைப்படும் ஒன்று உங்களிடம் இருந்தால், எழுந்திருக்கத் தொடங்குங்கள். 5 எண்ணிக்கையின் பின்னர், எழுந்திரு, புத்துணர்ச்சி, அமைதி மற்றும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். 5. இப்போது விழித்திருக்கிறது. 4. உங்கள் கண்கள் திறக்கத் தொடங்குவதை உணருங்கள். 3. உங்களைச் சுற்றியுள்ள அறையை உணருங்கள். 2.
நிதானமாக கண்கள் திறந்தன. 1. இப்போது எழுந்திரு. அமைதியாகவும் நிதானமாகவும். என் டிரான்ஸ் பயன்படுத்தியதற்கு நன்றி.